6/6/2024க்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து காமனாக ஏ போர்டு வந்து இந்த பேட்டர்னில் வரக்குள்ள மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். ஏ போர்டு நம்பர் மட்டும். ஸோ இதில் பாருங்கள், ஏ போர்டில் 4. இப்போ போன மாதத்தில் ஏ போர்டு 4ங்குள்ள அந்த 4க்கு மேலே உள்ள நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? 4 அந்த 4ஆம் நம்பர் இங்கே வந்திருக்குன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து சி போர்டுக்கு வரணும். அதை வந்து ஏ போர்டில் மாற்றி வச்சுருப்போம். அப்போ ஏ போர்டுக்கு 7 வச்சுருக்கிறான்னா சி போர்டுக்கு வர வேண்டிய நம்பர் ஏ போர்டுக்கு போயிருக்கு. அப்போ அதுக்கு அடுத்தது 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பருக்கு மேலே உள்ள நம்பர் பி போர்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே உள்ள 0 வந்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு வரணும். அப்போ ரெண்டு பக்கம் மேலேருந்து கீழே பார்த்தாலும் 039, இப்படி பார்த்தாலும் 039 வரணும் கணக்கு பிரகாரம். அப்போ அதுக்கு மேலே உள்ள 4ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதே சி போர்டில் வச்சுருப்போம். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 0, ஏ போர்டு 0வுக்கு மேலே உள்ள நம்பர் அப்படியே பவர் வச்சுருப்பான். அதுக்கும் மேலே 4ஆம் நம்பருக்கு பவர் வச்சா 9ஆம் நம்பர் அதை வந்து பி போர்டில் வச்சுருப்போம். ஆனால் சி போர்டுக்கு தான் வரணும். அதுக்கு அடுத்தது 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பருக்கு மேலே உள்ள நம்பர் பி போர்டுக்கு பவர், அதுக்கும் மேலே உள்ள நம்பர் சி போர்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருப்போம். அப்போ சி போர்டுக்கு 9 4 வரணும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 9 தான் வரணும். அதையும் பவர் பண்ணி 4ன்னு வச்சுருப்போம். இப்போ அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா 2க்கு மேலே உள்ள நம்பர் பி போர்டுக்கு வந்திருக்கு. அப்போ அதுக்கும் மேலே உள்ள நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 தான் வரணும், இந்த கிராஸ் நம்பர். அப்போ அந்த 7க்கு பவர் 2. ஸோ பி போர்டுக்கு போயிருக்கும். அப்போ சி போர்டுக்கு மெயினாக வர வேண்டிய நம்பர் அதே கான்செப்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6க்கு மேலே உள்ள நம்பர் 3, 3க்கு மேலே உள்ள நம்பர் 3 தான். அப்போ சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? 3ஆம் நம்பர். ஆனால் ஆல்ரெடி 8 இருக்குது. அப்படி பவர் வச்சா 8 ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் 3. ஏன்னா நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 5 இப்படி வைக்கக்குள்ள என்ன பண்ணோம்னா மேலே உள்ள நம்பர் சி போர்டுக்கு வரணும். வரலைன்னா இந்த 5க்கு 5 வச்சதுனால இந்த 8க்கு 8 வரணும். அப்படிங்குள்ள பவர் வச்சா 3. அப்போ 3 ஸ்ட்ராங்காக இருக்குது என்னோடய கணிப்புக்கு. ஸோ இந்த 3ஆம் நம்பரை காமனாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது போன மாதத்தில் வச்ச நம்பரை பாருங்கள், 4க்கு 4. இப்போ இந்த 4க்கு 4 வரணும், 9 வரணும், 9 வந்திருக்கும். ஆனால் ஒரு நாள் முன்னாடியே இந்த 49ன்னு வச்சுருப்போம். அதுக்கு அடுத்தது 4க்கு 9. அப்போ இந்த 2 நாளில் சி போர்டுக்கு 4 9 வரணும். அப்போ நேற்று வரல, அப்போ இன்றைக்கி 4 9 வரலாம். அதை தவறுனா 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த 3 வரலைன்னா 4க்கு 9, இந்த 9க்கு 4 9 வரணும். சரிங்களா? அப்போ இந்த பேட்டர்னை படி பார்த்திங்கன்னா இந்த 49 ஏபிக்கு கொண்டு வந்துட்டான் மேல் ஒரு நாள் முன்னாடி. ஸோ அதுக்கு அடுத்தது 77. இந்த 77 இந்த 2 நாளையில் தான் நேருக்கு நேர் வந்து பார்த்திங்கன்னா 77 22 வரணும். அதுவும் பிசிக்கு தான் வரணும். அவன் இன்றைக்கி கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 77 அப்படியே ஏபியோ பிசியோ கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் முன்னாடியே. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா 24க்கு 24, ஏசிக்கு 29. ஒரு ஏபி வந்து 24க்கு 24ங்குள்ள இதே 24 பவர் வச்சு ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 92ன்னு வச்சுருப்பான். 24க்கு 4க்கு பவர் வச்சா 29. இந்த கிராஸுக்கு பார்த்திங்களா 92 29 மறுபடியும் ஏசியிலே 92ன்னு வச்சுருப்பான். ஸோ இந்த கணக்கு இப்படி பார்த்திங்கன்னா அந்த 29 ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டான். அதனால தான் அந்த 2ம் 9ம் வந்தது. இப்போ அதே கணக்குப்படி பார்த்திங்கன்னா 24க்கு ஃபுல் பவர் 79. இந்த 79க்கு ஏதோ ஒரு நம்பர் பவர் வச்சு இறக்கலாம். 79 ஏதோ ஒரு நம்பர் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 24 ஏதோ ஒரு நம்பர் பவர் வைக்கலாம். அப்படிங்குள்ள ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 7 பேஸ் பண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிலையும் அதே தான். அப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 3ஆம் நம்பரை இறங்கணும். அப்போ எப்படி எடுக்கணும்னு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ சி போர்டுக்கு 3 வரத்துக்கு இன்னும் ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா
அதுக்கு முன்னாடி பாருங்கள் 459க்கு 495. ஸோ ஒரிஜினல் நம்பரே அப்படியே திருப்பி வச்ச மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது. அப்படிங்குள்ள 133 நான் 665 வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவர் 688லாம் கூட கொடுத்துருந்தேன். ஆனால் அன்றைக்கி வந்தது 665. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நம்பரை மட்டும் பவர் வச்சு 138ன்னு இறக்கியிருப்பான். இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது ஒரு 3. அப்போ சி போர்டுக்கு 3 வந்தால் நம்ம ஏபிக்கு வந்து 47 இல்லைனா 97 இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 773, 743, 774, 977, 379 நண்பா. இதுதான் என்னோடய ஒரு கேஸ். உங்கள் கெஸ்ஸிங்கில் அந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா 77, 73 இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.